சிவகங்கை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான ஆஷா அஜித் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த போது, இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைய தினம் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் 2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் எலெக்ஷன் நடைபெறதா சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் மார்ச் 20 அன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும். நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்குள்ள கடைசி தேதி 27 மார்ச். ஸ்க்ரூட்டனி 28 அன்றைக்கு நடைபெறும். விட்ரோவலுக்குள்ள லாஸ்ட் டேட் 30 மார்ச் 30. போலிங் ஏப்ரல் 19 அன்றைக்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. கவுண்டிங் நம்மளுக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபேஸ் 1க்குள்ள ஷெடியூல். அதன் அடிப்படையில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலையுமே தேர்தல் நடைபெறும். சிவகங்கை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூவன்சியில் 6 அசம்பிளி கான்ஸ்டியூவன்சிஸ் கவர் ஆகுது. அதில் நம்மளுக்கு திருமயம், ஆலங்குடி 2 சட்டமன்ற தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும், அது இல்லாமல் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதியில் சேர்ந்து வருது. மொத்தம் 6 தொகுதியும் சேர்த்து நம்மளோட வாக்காளர்கள் எண்ணிக்கை 16,23,408 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்மளுக்கு 1,873 போலிங் ஸ்டேஷன், 1,873 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் கிரிட்டிக்கலும் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது நம்ம லிஸ்ட் எடுத்துருக்கிறது 162 போலிங் ஸ்டேஷன் அதில் 162 போலிங் ஸ்டேஷன்ஸ் கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் ரெண்டும் சேர்த்து வருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோனல் டீம், செக்டோரல் டீம்ஸ் போட்டிருக்கோம். அது மொத்தமாக 155 ஜோனல் டீம்ஸ் எஃப்எஸ்டி, ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம், அதே போல் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம், இந்த 3 டீம்ஸுமே மொத்தம் 36 டீம்ஸ் நம்மளுக்கு சிவகங்கை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் வருது. இதில் இப்போது தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியதுலேருந்தே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு உட்பட்டுள்ள ஆக்டிவிட்டீஸ் இனிமேல் ஆரம்பிக்கும். 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேயுமே டீஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் செய்யப்படும். மேலும் 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்தையுமே டீஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளப்படும். 72 மணி நேரத்துக்குள்ளே ப்ரைவேட் பிளேசஸ்லேயும் விசிபிளான இடங்களில் உள்ள டீஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளப்படணும். இதுதான் தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள். ஸோ அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்சர்ன்ட் ஆஃபீஸஸ்க்கு கொடுத்து அந்த ஆக்டிவிட்டீஸுமே மேற்கொள்ளப்படும். அது இல்லாமல் ஆர்ம்ஸ், துப்பாக்கி போன்ற ஆர்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க அவங்களுமே அதை டெபாசிட் பண்ணணும். அதில் எக்ஸம்டட் கேட்டகரிஸ் எஸ்பி கலெக்டர் ஒரு கமிட்டியாக நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன், மற்றவங்க அதை அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிற மாதிரியும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இது இல்லாமல் பொதுமக்கள் எம்சிசி வயலேஷன் இல்லை தேர்தல் சம்பந்தமாக ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரியை நீங்கள் அதை தெரிவிக்கலாம். அதுக்காக ஒரு 24 மணி நேரம் இயங்கும் மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு அறையை நம்ம கலெக்ட்ரேட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரோல் ரூமில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அது இல்லாமல் தேர்தல் ஆணையம் சி விஜில் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. போன்ற தேர்தலையும் அது இருந்துச்சு. அதில் பொதுமக்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டிங் அவங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபோ இல்லை அதில் என்ன அவங்களுடைய கோரிக்கை இருக்குமோ அது சி விஜில் மூலமாகவும் ரிப்போர்ட் பண்ணலாம். அதில் ஃபோட்டோகிராஃப் அவங்க கேப்சர் பண்ணி அனுப்பும்போது அதோட ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமாக அதோட லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்கலி கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த லொக்கேஷனில் கன்சர்ன்ட் எஃப்எஸ்டி டீம்ஸு அங்கே போய் அதுக்குண்டான
ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களால எடுக்கப்படும். அதுவுமே வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் கிடச்சி நம்ம அதில் ஆக்ஷன் உறுதியாக எடுக்கப்படும். இது இல்லாமல் ஏற்கனவே 1950 அப்படின்றது கிரீவன்ஸ் ரெட்ரஸலுக்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற அந்த நம்பர், அதுவுமே வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதுலேயும் பொதுமக்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை தெரிவிக்கலாம். அது இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் வந்து இருக்குது. 1800-425-7036 அப்படின்றது டோல் ஃப்ரீ நம்பர். இது இல்லாமல் நம்மளுக்கு கண்ட்ரோல் ரூம் நம்பர்ஸுமே வந்து இருக்குது. அதுவும் நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். பொதுமக்கள் அனைவருமே வந்து இன்னும் வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கறதுக்காக யங் ஓட்டர்ஸ் இல்லை மாறி வந்திருக்கிற ஓட்டர்ஸ் இருக்குன்னா நீங்கள் இன்னும் சேர்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அப்படியே நாமினேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் கண்டினியூ ஆகும், அது பண்ணலாம். அது இல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே வந்து உங்களோட வாக்களிக்கணும் அப்படின்றத உறுதி செய்யணும். நம்மளுக்கு ஏப்ரல் 19 அன்னைக்கு வந்து எல்லாருமே உங்களோட ஓட்டர் ரைட்டை வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அது உங்களுக்கு உங்களோட உரிமம் கூட, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பும் கூட. ஸோ அது எல்லோரும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதையும் வேண்டுகிறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கேம்பெயினிங் ஆரம்பிக்கும்போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குன்னு அட்வைசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆஃபீஸர்ஸ் கூட ஒத்துழைச்சு அந்த கேம்பெயினிங் வந்து ப்ராப்பரான முறையில் மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கோங்க. இது கண்ட்ரோல் நம்பர் கண்ட்ரோல் ரூம் நம்பர் அது சொல்லுங்கள். அது அப்புறம் அந்த 04575-240-455, அதே போல் 240-465, மறுபடியும் மெதுவாக சொல்லுங்கள். 04575-240-455, அது ஒரு நம்பர். 4 நம்பர் இருக்குது மட்டும். 240-465, அதே போல் 240-475, 240-485 கொடுக்கும்போது அதுலேயும் கொடுத்துட்றோம் நம்பர்ஸ். போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு பூத் வேரியேஷன் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கு? லாஸ்ட் எலெக்ஷன்லேருந்து பூத் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு 48 பூத்தோட லொக்கேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஏற்கனவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மீட்டிங் நடத்தி அந்த லிஸ்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு அந்த வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறது? இல்லை, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையும் ப்ளஸ் அவங்களோட கோரிக்கை என்னென்ன பரிசீலித்து அதுக்குள்ள பரிகாரம் வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி மேஜர் இன்சிடென்ட்ஸஸ் எதுவுமே இப்போதைக்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் இல்லை. செக் போஸ்ட் எதுவும் வைக்கிறீங்களா? எத்தனை ஆஃபீஸர்ஸ் அதில் வந்து 14 செக் போஸ்ட் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிடும். இன்னைக்கு 14 அது கூட ஸ்டாட்டிக் டீம் இருப்பாங்க, எஃப்எஸ்டி இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 3 ஸ்டாட்டிக்ஸ் டீம், 3 ஃப்ளைங் ஸ்குவாட் இருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேர் டோட்டலாக நம்மளுக்கு 36 டீம், ஃப்ளைங் ஸ்குவாடு, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீமு, வீடியோ சர்வேலன்ஸ் டீம் எல்லாம் சேர்த்து 36 சட்டமன்ற தொகுதிகளில். எங்களுக்கு அதில் மெயின் நம்பர் அவங்களுடைய ஆஃபீஸர் நம்பர் அது கொடுத்துட்டோம். இந்த சோதனை சாவடி வந்து புதுசாக பணம் பிடிக்கிறது வைக்கும்போது இந்த கவுண்டிங் பண்ணுறோம், இனிமேல் சொல்கிறோம், அப்புறமா சொல்கிறோம் அப்படின்ட்டு இல்லாமல் இல்லை, இந்த வருஷம் வந்து தேர்தல் ஆணையம் இஎஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு தனி போர்ட்டல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சீஜராக இருந்தாலும் டெய்லி பேசிஸில் அந்த போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன சீஜர்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கன்சோல்டேட் பண்ணிவிட்டு தெரிவிக்கிற மாதிரி கரெக்டில் எங்களுக்கு அந்த கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு காப்பி வந்து
ப்ரெஸ் ரிலீஸாக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். பேப்பர்ஸ்க்கு வந்து நாளைக்கு இது பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து உடனே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு இல்லை அது அந்த டேட்டா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 36 டீம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு இடத்துல சீஷர் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அதனால் ஈவினிங் கலெக்டரேட்லேருந்து நாங்கள் டிஇஓ வந்து தேர்தல் மாநில தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பணும். ஸோ அந்த டைமில் கன்சோல்டேட் பண்ணுற டேட்டா வந்து ப்ரெஸ்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கலாம். அதுவே இப்போ மேஜர் சீஷர்ஸ் எங்கேயாவது வந்துடுச்சு அப்படின்னா அது டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இல்லை அது கரெக்டு. இப்போ சீஷர் வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒன்று மேஜர் சீஷர்ஸ் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா இமீடியட் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதான் தபால் ஓட்டு எப்படி எல்லா இதில் இப்போ வரைக்கும் இல்லை, பட் ஒரு மேபி 2-3 டேஸில் நம்ம எல்லாரும் சிசிடிவி கணக்கில் கொண்டு வந்துடுவோம். எல்லா செக் போஸ்ட்லேயும் சிசிடிவி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் எல்லா வெஹிக்கிள்ஸ்லேயும் வந்து ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கிரிட்டிக்கல் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்கோம். அது கவுண்டிங் வந்து எவ்வளோன்னு இனிமேல் தான் தெரியும், எத்தனை கேமராக்கள் பொறுத்தரும் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்டில். கவுண்டிங் எங்கே மேடம் நடக்கும்? கவுண்டிங் வந்து நம்மளுக்கு காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்கூலில் பாலிடெக்னிக், அது இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் ரெண்டுமே சேர்த்து. வேட்புமனு தாக்கல் வந்து எங்கேங்க? வேட்புமனு தாக்கல் வந்து இப்போ பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனால ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கலெக்டர் தான். அதனால வேட்புமனு தாக்கல் இங்கே கலெக்டரேட்டில் மட்டும்தான். ஆர்ஓ தான் வேட்புமனு இருக்கும், எங்கெங்கே பண்ணலாம், பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்தலாம் அப்படின்றது. அது இல்லாமல் பெர்மிஷன் வந்து எடுக்கிறதுக்கு தனியாக மெக்கானிசம் இருக்குது. சுவிதா போர்ட்டல் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். கலெக்டரேட்டில் தனிப்பட்ட முறையிலையுமே அதுக்கு ஒரு செல் இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஷியல்ஸும் ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸும் சேர்த்து. ஸோ வெஹிக்கிள்குள்ளே பெர்மிஷன் ஆயிருந்தாலும் இல்லை பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்துறதுக்குள்ளே இருந்தாலும் அட்வான்ஸாக பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சுவிதா போர்ட்டல் மூலமாக இருக்குது. ஸோ அதில் அப்ளை பண்ணிவிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நம்ம அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கின பிறகு தான் மேஜர் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் வந்து பண்ணுவாங்க. பொதுவாக மேடம் அந்த வாக்குகளை அது அந்த வல்னரபிள் கிரிட்டிக்கல் அப்படின்ற 2 கேட்டகரியில் நம்ம கண்டறிஞ்சிருக்கோம். அதில் 162 சென்டர்ஸ் வந்து அந்த மாதிரி வருது. என்னைக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி போடாமல் அது எத்தனை பேருக்கு? அது நார்மல் கமிஷனோட கைட்லைன்ஸ் தான். கரெக்டான விவரங்கள் நாங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்லிடுறோம். நார்மலாக நம்ம இசி கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்கோமோ அதே நாட்கள் தான் நம்ம அதுக்கு கடைபிடிக்கணும்.